வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 29ஆம் பாகத்தில் ஆலய வழிபாடு பற்றிய சிந்தனையின் 14வது அமர்விலே தெய்வத்தின் திருவருள் விற்பனைக்கு அல்ல என்ற கருத்தை பற்றி சிந்தனையை பகிர்ந்துள்ளோம். பருவமடைகின்ற வரையிலும், மனம் பக்குவமடைகின்ற வரையிலும் மனதை ஓர்மை பெறச் செய்யும் சிலை வழிபாட்டு ஆலய வழிபாட்டு முறையே பயனுள்ளது. நேரம் கிடைக்கும் போது கோவிலுக்கு போவதை விட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது சாலச் சிறந்தது. அதிகாலை 5 மணிக்கு அருகிலுள்ள ஆகம விதிப்படி கட்டப்பட்ட ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தல் வேண்டும். கோவிலுக்குள் அமைதி காப்பது அடிப்படையான தேவை. அது நம்முள் நம்மை தேடும் ஆன்மீக முயற்சியின் துவக்கம். அதனால்தான் ஆலய வழிபாடு என்பது ஆன்ம லயத்திற்கான பயிலரங்கம் என்பதை ஏற்கனவே நாம் பேசியிருக்கின்றோம். இந்த வழிபாட்டை பற்றிய ஒரு திறனாய்வு, அதாவது கோவிலுக்கு அருகில் நாம் செல்கின்ற போதே கடைக்காரர்கள் தேங்காய் பழம் வாங்கிக்கங்க, மாலை பூச்சரம் வாங்கிக்கங்க என்று பூசை பொருட்களை வாங்க அழைக்கிறார்கள். நாமும் பணம் கொடுத்து அவற்றில் நமக்கு வேண்டியதை வாங்கிக் கொள்கின்றோம். கோவிலுக்குள் சென்றவுடன் தேங்காய் உடைக்க சீட்டு, அர்ச்சனை செய்வதற்கு சீட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றும், அன்னதான நன்கொடை கொடுங்கள், திருப்பணிக்கான நன்கொடை தந்து தெய்வத்தின் திருவருளை பெறுங்கள் என்றெல்லாம் ஆங்காங்கே அறிவிப்பு பலகை வைத்திருப்பார்கள். சிலர் சொல்லவும் செய்வார்கள். அதற்கும் பணம் செலுத்தி ரசீது பெற்றுக்கொண்டு கர்ப்ப கிரகத்தில் உள்ள தெய்வத்தை வணங்குவதற்காக போகிறோம். அங்கே அர்ச்சனை, ஆராதனை எல்லாம் முடிந்த பிறகு அர்ச்சகர் பிரசாதத்தை கொடுக்கின்ற போது அந்த தட்டிலே தட்சிணை வைக்கிறோம். சரி, தரிசனம் எல்லாம் முடிந்து வெளியே வரும்போது, ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க சாமி என்று பணத்தை கொடுத்து புண்ணியம் வாங்க சொல்லி பிச்சைக்காரர்கள் கூவுவார்கள். அதையும் செய்கிறோம். வழிபாடு முடிந்துவிட்டது. இப்ப இத்தனை செயல்பாடுகளும் எதற்காக என்றால், ஆண்டவனின் திருவருளை பெறுவதற்காக என்பதுதான் எல்லோருடைய பதிலாக இருக்கும். சரி, அந்த திருவருள் எங்கே இருந்தது, எப்படி பெற்றோம் என்று என்றைக்காவது நாம் சிந்தித்தது உண்டா? திருவருளை பெறுவதற்காக ஆலயம் செல்கின்றோம். அதை பெற்றுக்கொண்டோமா இல்லையா, எங்கிருந்து பெற்றுக்கொண்டோம் என்று
ஏதாவது ஒரு கேள்வி நமக்குள் எழுந்தது உண்டா? இது நாத்திகவாதம் அல்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் வள்ளுவர். அந்த அறிவு நம்மை சிந்திக்க தூண்டும். சரி, ஆண்டவனின் திருவருள் அவனிடம் தானே இருக்க முடியும், வேற யார்கிட்ட இருக்க முடியும்? இறைவன் எல்லையில்லாத திருவருளை வைத்திருக்கின்றான். ஒரு பெரிய பாத்திரத்துல எல்லையற்ற திருவருளை வைத்திருக்கிறான். அதன் அருகிலே ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறான். எனது திருவருள் விற்பனைக்கு அல்ல, நாட் ஃபார் சேல் என்று ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறான். இது பக்தர்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படிப்பட்ட பக்தனுக்கும், அதாவது திருவருள் பெற்றோமா என்ற ஒரு ஐயம் உள்ள ஒரு பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையே ஒரு உரையாடல் நடந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனை. பக்தன் கேட்கிறான், இறைவா, அர்ச்சனை செய்தேன், அபிஷேகம் செய்தேன், தட்டிலே தட்சணை வைத்து விட்டேன், எல்லையில்லாத உனது திருவருளை எனக்கு வாரி வழங்குவாயாக என்கிறார் பக்தன். இறைவன் சொன்னார், குருக்கள் சொன்ன அர்ச்சனை காற்றோடு கலந்து போனது. என் மீது கொட்டிய அபிஷேகத்தை நீங்களே தான் எடுத்துக்கொண்டீர்கள். எனது அருளை பெறுவதற்கு எனக்கு நீ என்ன செய்தாய் என்று இறைவன் கேட்கிறார். அன்னதான் நன்கொடை கொடுத்தனே என்கிறார் பக்தன். சரி, அந்த அன்னதானத்தில் உன்னை போன்ற பக்தர்கள் தானே கலந்து கொண்டார்கள். பசியில் வாடுகின்ற ஏழைகளுக்கா அன்னதானம் செய்தீர்கள்? பக்தன் அடுத்த கேள்விக்கு பாய்கிறான். கோவில் புனரமைப்புக்கு நன்கொடை தந்தேன், உண்டியலில் காணிக்கை செலுத்தினேன் என்கிறார். நீ பக்குவம் அடைவதற்கு தெய்வீகமான சூழல் தேவை என்பதற்காக உனது முன்னோர் கோவிலை கட்டி வைத்தார்கள். இதன் பராமரிப்பு செலவுக்காக காணிக்கை செலுத்தும் முறையையும் காலகாலத்தில் ஆலய சீரமைப்பு பணிகளுக்காக நன்கொடை முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். பக்தன் கேட்டான், சரி, உனது திருவருளை பெறுவதற்கு என்னதான் செய்ய சொல்கிறாய்? இறைவன் சொன்னார், தெய்வ நீதிப்படி வாழ்பவனுக்கு எனது அருள் இலவசமாக கிட்டும். தெய்வ நீதியின்படி வாழ்பவர்களுக்கு எனது அருள் இலவசமாக கிட்டும் என்றார். அது என்ன இறை நீதி என்று கேட்டார் பக்தர். உனது எண்ணம், சொல், செயலால் இக்காலத்திலும் எக்காலத்திலும் உனக்கும் பிறருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே தரக்கூடிய புண்ணிய செயலை செய்வதே இறைநீதி என்றார். பக்தன் கடகடவென்று சிரித்தான். இறைவா, இதையெல்லாம் நான் செய்தால் எப்படி பணக்காரனாக முடியும்? எப்படி உயர் பதவிகளை அடைய முடியும்? நான் உன்னை வணங்கிய போது எனக்கு என்னென்ன வேண்டும் என்று ஒரு பட்டியல் வாசித்தேனே, அது உன் செவில்களில் விழவில்லையா என்று கேட்டார் பக்தர். இறைவனும் சிரித்துக் கொண்டே சொன்னார், எனது அனுக்கிரகம் உனக்கு வேண்டும் என்றால் எனது தெய்வ நீதியை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை. பக்தர் அடுத்து சொன்னார், அதெல்லாம் முடியாது. உனக்கு என்ன வேண்டும் சொல், அதை நான் செய்து விடுகிறேன். எனக்கு உன்னுடைய திருவருள் வேண்டும்.
இறைவன் மீண்டும் சொன்னான், உன்னிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடாக எனது திருவருளை அளந்து கொடுப்பதற்கு நான் வியாபாரி அல்ல என்றார் இறைவன். இப்படி இறைவனும் கொடுப்பதாக இல்லை, பக்தர்களும் விடுவதாக இல்லை. இந்த ஏலம் தொடர்கிறது தலைமுறை தலைமுறைகளாக. உண்மைதானே? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார். வரும்போது வெறும் கையோட வருவார்கள். சில பழ வகைகளோ இனிப்பு காரம் ஏதோ வாங்கி வருவார். அவர் நமக்கு தந்ததை அவர் போகும்போது அவருக்கே திருப்பி கொடுப்பது அவமரியாதை அல்லவா? இது தெரியாத யாராவது குடும்பத்தார் உண்டா? வேறு ஏதாவது பொருளை மாற்றி கொடுப்போமே தவிர அவர் தந்ததை திருப்பி அவருக்கே தரமாட்டோம். அது அவமரியாதை. சரி, இதே போல நாம் இன்றைக்கு வைத்திருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பொருட்களும் யார் தந்தது? எங்கிருந்து வந்தது? வேற்று கிரகத்தில் இருந்தா? எல்லாம் இறைவன் தந்ததுதான். இப்போ இறைவன் நமக்கு தந்ததை திருப்பி அவனுக்கே படையல் என்று கொடுக்க நினைப்பது இறைவனுக்கு நாம் செய்கின்ற அவமரியாதை என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, அப்படி என்றால் நிவேத்தியம் என்பது என்ன? இறைவனுக்கு நாம் படையல் செய்கிறோமே, அதன் நோக்கம் என்ன, தாத்பரியம் என்ன, தத்துவ விளக்கம் என்ன என்றால், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு நாம் மானசீகமாக செலுத்துகின்ற நன்றி. என்னையும் படைத்து நான் சுகமாக வாழ்வதற்காக அனைத்து வளங்கும் தந்தாய் இறைவா, உனக்கு நன்றி என்று அடிப்படையான உணவை முன்வைத்து வணங்குவதுதான், நன்றி செலுத்துவதுதான் நிவேத்தியமே தவிர இறைவனுடைய பசிக்கு சோறு போடுவது அல்ல. இறைவனுக்கு வயிறும் இல்லை, பசியும் இல்லை. நம்முடைய சர்க்கரை பொங்கலுக்காகவோ பழங்களுக்காகவோ இறைவன் காத்திருக்க மாட்டான். எனவே இது ஒரு நன்றி செலுத்துகின்ற சடங்கு, நிவேத்தியம். ஆனால் தேவநீதியை மதித்து வாழ்வதுதான் உண்மையான இறை வழிபடுதல். இறைவன் எந்த பாதையிலே பயணிக்கின்றான்? செயலுக்கு தக்க விளைவு என்ற இறை நீதியின்படி செயல்படுகின்றான். அந்த இறை நீதியோடு இணைந்து வாழ்வதுதான் இறை வழிபடுதல், இறை வழிபாடு. ஒவ்வொரு வேளை உணவு உண்கின்ற போதும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி உண்பதுதான். மகர்ஷி அவர்களும் உணவு பாடல் ஒன்றை தந்திருக்கின்றார். அது ஆலியாரிலே கூட பாடப்படுவது இல்லை என்பது ஒரு நெருடலான விஷயம். அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குவோம். உடல் நலத்திற்கே உச்சியில் நினைவை வைத்துக் கொள்வோம். என்ன விழிப்புடன் இவ்வுணவு அளவுடன் உண்போம் இனிய நினைவோடு இவ்வுணவை. உடல் நலம், ஆயுள், இடமதன் தூய்மை எல்லாம் அமைக. இவ்வுணவு அழித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் சிறப்பாய் வாழ்க. உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். காயல்பக்களை கற்றோர் அனைவரும் 10 முறை அஸ்வினி முத்திரை என்ற பயிற்சி செய்து ஓஜஸ் மூச்சம் செய்து இவ்வுணவை உண்போம்.
என்று ஒரு 8 வரிகளிலே உணவு பாடலை தந்திருக்கின்றார். இது ஒவ்வொரு உணவை கொள்கின்றதற்கு முன்பும் இந்த பாடலை மானசீகமாக நாம் நினைவு கூற வேண்டும். இதுதான் உண்மையான நிவேத்தியத்தின் பொருள். கோவில்களில் நடக்கின்ற வியாபாரத்தனத்தை தவிர்த்து விட்டாலே அங்கு இன்னும் தெய்வீக ஆற்றல் களம் மேன்மை அடையும் என்பதிலே அணுவளவும் ஐயப்பாடு கிடையாது. தர்மத்தோடு இணைந்த பக்தி நிச்சயமாக நம்மை நிறைவாக வாழ வைக்கும். வியாபாரத்திற்கு துணை போகின்ற நமது அறியாமை என்ற மயக்கத்தை விட்டொழிப்போம். தேவநீதியை மதித்து தெய்வத்தோடு நெருங்கி பயமின்றி கொண்டாடி மகிழ்வோம். எனவே திருவருள் என்பது இலவசமாக கிடைப்பது அல்ல. இறைவன் நமக்கு தருகின்ற ஒரு புண்ணிய பதிவு, அதான் திருவருள். அது எப்படி கிடைக்கும்? தனக்கும் பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம் சொல் செயல்களை பயன் கொள்கின்ற போதுதான் அது புண்ணிய பதிவாக நம்முடைய ஆத்மாவில இருப்பாகும். அந்த புண்ணியத்திற்கு தகுந்த பலனை தக்க காலத்தில் கொடுப்பது இறை நீதி, தெய்வ நீதி. வள்ளுவர் பெருந்தகை சொல்வார், ஏன் பணத்திற்கு ஒரு மரியாதை இருக்கிறது? ஒரு காசுக்கும் பெறாத மனிதனாக இருந்தாலும் கூட அவனிடத்திலே பரம்பரை சொத்து இருக்கும் என்றால் மக்கள் அவனை மதிக்கத்தான் செய்வார்கள். இது ஏற்புடையதும் கூட. காரணம் என்ன என்றால், அவன் இன்றைக்கு அனுபவிக்கின்ற செல்வம் அவனுடைய முன்னோர்கள் தந்த புண்ணியம். அதாவது இப்ப எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறோமே, ஒரு நாட்டின் பணத்திற்கு இன்னொரு நாட்டின் பணத்தை மாற்றிக்கொள்கிறோம் இல்லையா? ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்வார்கள். அதுபோல புண்ணியத்தை பணமாக மாற்றி தருவது இறைவனுடைய திருவருள் கருணை. அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? புண்ணியம் பணமாக மாற்றம் பெற்றது, வசதிகள் வருகின்றது, ஓகே. அப்படி புண்ணியம் பணமாக மாறி உனக்கு வாழ்க்கை வசதிகளை தருகின்ற போது அவற்றை மயங்கி விடாமல், ஆழ்ந்து விடாமல், இறைவன் தந்த செல்வத்தை மீண்டும் புண்ணியமாக மாற்று என்கிறார். இறைவன் தந்த செல்வத்தை மீண்டும் புண்ணியமாக மாற்றிக்கொள். எப்படி? அற்றார் அழி பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. அற்றார் அழி பசி தீர்த்தல். வறுமையில் வாழ்பவர்கள், பசி கொடுமையில் வருந்துபவர்கள், அவர்களுக்கு உதவி செய்கின்ற போது அற்றார் அழி பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. பணத்தை சேமித்து வைக்கின்ற வங்கி. அது உலக வங்கிகளோ அல்லது சுவிஸ் வங்கியோ அல்ல. வறுமையில் வாழ்பவர்களின் வறுமையை போக்குவது, துன்பத்தில் உழல்பவர்களுடைய துன்பத்தை நீக்குவதற்கு நம்மால் ஆன உதவி செய்வது. இந்த கருணை செயல்கள் எல்லாமே நமது செல்வத்தையும் பதவி அதிகாரத்தையும் மீண்டும் புண்ணியமாக மாற்றிவிடும். இந்த புண்ணியம் தொலைந்து போகுமா? இதற்கு இன்கம் டாக்ஸ் ரெய்டு வர முடியுமா? இடி ரெய்டு வர முடியுமா? யாராவது திருடவோ கொள்ளையடிக்கவோ முடியுமா? அல்லது இயற்கை சீற்றங்களிலே அழிந்து போகுமா என்றால், அழியாத செல்வம் புண்ணியம். தங்கமும் தொலைந்து போகலாம்,
நம்முடைய இடம், நம்முடைய வீடு என்ற எல்லைக்கோடு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுவிட்டால் மறைந்து போகலாம். ஆனால் புண்ணியம் மறைந்து போகுமா? பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே என்றார் பட்டினத்தார். நம்மை தொடர்ந்து வருவது புண்ணியங்கள், நாம் செய்த பாவங்கள். யாரை தொடர்ந்து வரும்? நாம் சாகும்போது நம்மை தொடர்ந்து வருமா? இல்லை. தொடர்ந்து நம்முடைய சந்ததிகள் வழியாக வரும் என்ற அர்த்தம். அப்போ ஒரு சந்ததி வளமாக நலமாக வாழ்கிறது என்றால் இவர் செய்த புண்ணியம் மட்டுமல்ல, இவருடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம். இவருடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம். அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை அற்புதமான 2 குறட்பாக்களை தந்திருக்கின்றார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். வார்த்தைகளை நல்லா கவனிக்கணுங்க. தந்தை மகற்கு ஆற்றும் கடமை அல்ல, உதவி அல்ல, நன்றி. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். சரி, மகன் என்ன செய்யணும்? மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான்கோள் எனும் சொல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான்கோள் எனும் சொல். இப்ப இந்த 2 வார்த்தை நன்றி உதவி இடம் மாறி இருக்குது. திருக்குறளை தேடி பாருங்க, இடம் மாறி இருக்கிறது. ஏன்? தந்தை மகன் காற்றும் உதவி போட்டு மகன் தந்தை காற்றும் நன்றி என்று போட்டிருந்தால் பொருத்தம். நாம குழந்தை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறோமே, அப்ப கடைசி காலத்தில் நமக்கு உதவி செய்ய வேண்டியது அவனுடைய கடமை அல்லவா? நன்றி பாராட்ட வேண்டியது அவருடைய கடமை அல்லவா? எனவே உதவி நன்றி என்று இப்படி போட்டிருந்தால் பொருத்தமானது. ஆனால் அறிவிற்சிறந்த ஞானம் பெற்ற வள்ளுவ பெருந்தகை தந்தை மகற்காற்றும் நன்றி என்று சொல்லிவிட்டு மகன் தந்தை காற்றும் உதவி என்கிறானே, இது எப்படி பொருந்தும் என்றால், ஒவ்வொரு பதிவும் இங்க நம்ம புண்ணியத்தை எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நல்வினை பதிவும் எப்போது வெளிவரும்? எந்த காலகட்டத்தில் வெளிவரும்? ஒவ்வொரு வினை பதிவுக்கும் விளைவுக்கான காலம் என்ன என்றால் fraction of second to 140 years. துகள் வினாடி முதல் 140 ஆண்டுகள். 7 தலைமுறை வைத்துக் கொள்ளுங்களேன். 7 தலைமுறை. அது எப்படி துகள் வினாடி? இப்போ சயனைடு என்ற ஒரு விஷப்பொருள் உண்டு. அதை நுனி விரல்களை தொட்டு நுனி நாக்கிலே வைத்தாலும் உடனே மரணம் சம்பவித்துவிடும். உடனடியாக விளை வந்தாச்சு. ஏதோ ஒரு பாவத்தை செய்கிறாங்க, அல்லது ஒரு சிகரெட் புகைக்கிறார், அவருக்கே கேன்சர் வருமா? கேன்சர் வராமல் போகுமா? இரண்டும் இல்லை. இவர் புகைத்த கணக்குக்கு அவருடைய 4வது 5வது 6வது தலைமுறையிலே பேர குழந்தைக்கோ பேத்திக்கோ கேன்சர் வரும். இது அந்த தாய் தந்தைக்கு விஷயம் தெரியுமா? அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன அநியாயம் இது, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? 3 மாச குழந்தைக்கு கேன்சரா? என்னையா உலகம் இது? கேள்வி நியாயம்தான். பதில் யார் சொல்ல முடியும்? பூசாரிக்கும் தெரியாது, ஜோதிடனுக்கும் தெரியாது, மதவாதிகளுக்கும் தெரியாது, அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கும் தெரியாது. யார் சொல்லுவாங்க? இந்த கேள்விக்கான விளக்கத்தை யார் சொல்ல முடியும்? இதுதான் இன்னைக்கு உள்ள குழப்பம்.
இந்த கேள்விக்கான பதிலை தெளிவாக விளங்கிக் கொண்டு விட்டால் மனிதன் தவறு செய்யவே விரும்ப மாட்டான். அதாவது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனன் என்றார் திருமூலர். அப்ப மனிதன் ஏன் பாவத்தை செய்கிறான் என்றால் செயல் விளைவு தத்துவம் அவனுக்கு தெரியாது. தான் யார் என்ற கேள்விக்கு பதில் தெரியாது. அதனால் சுகமாக புலன் வழி வாழ்வதுதான் வாழ்க்கை என்று அவற்றை பெறுவதற்காக எந்த பாவத்தையும் துணிந்து செய்கிறார்கள் என்றார் திருமூலர். அப்ப இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், பாவ புண்ணிய கணக்கு, இதை தெளிவாக இன்றைக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஒரே இடம் மனவளக்கலை மன்றங்கள் மாத்திரமே. வேற எங்கேயும் சொல்ல மாட்டோம். பரிகாரம் 1000 சொல்லுவான். இதை செய்தா 7 ஜென்ம பாவம் போயிரும்பான். எப்படி கண்டுபிடிச்சான்னு நமக்கு தெரியாது. அவனும் சொல்ல மாட்டான், நாமும் கேட்க மாட்டோம். போயிருமா, என்ன செய்யணும், அவ்வளவுதான். அவன் பொய் சொல்றான்றதை கூட உங்களால புரிந்து கொள்ள முடியாது. அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் உரிய விளைவை 7 தலைமுறைகள் என்று தெய்வ நீதி நிச்சயித்திருக்கிறது. ஏன் 7 தலைமுறை என்றால் பஞ்சபூதங்கள் 5, மனம் என்ற அனுபவங்கள் 6, இவை அனைத்திற்கும் மூலமான தெய்வம் 1, 7. இதுதான் 7 தலைமுறை. இதை அறிவியலும் நிரூபித்திருக்கிறது. ஜெனடிக் சயின்ஸ்ல அறிவியலும் இந்த செயல்விளை தத்துவத்தை 7 தலைமுறைகள் என்பதை அறிவியலும் நிரூபித்திருக்கிறது. கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி, 7th ஜெனரேஷன் என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. தத்துவ ஞானிகளும் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக வள்ளுவர் என்ன சொல்றாரு? 7 பிறப்பும் தெய்யவை தேண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறேன். இருபிறப்பும் தீயவை தீண்டா. எப்போ? பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறேன். பழிச்செயலை செய்வதற்கே பயப்படுகின்ற, வெட்கப்படுகின்ற சந்ததியாக 7 தலைமுறைகள் இருந்தால் அதுக்கு பிறகு அந்த பரம்பரையில் எந்த துன்பமும் இருக்காது. அவர்கள் தெய்வீக குழந்தைகளாகவே வாழ்வார்கள், அவதார புருஷர்களாக பிறப்பார்கள். அதுதான் கிருஷ்ண பரமாத்மா 8ஆம் பிறப்பு என்ற தத்துவம். எனவே இந்த வினை விளைவு விதியை புரிந்து கொண்டால், இப்ப கணக்கு பாருங்க, அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி டைம் இருக்கு. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு முதிர்வு நேரம் இருக்கிறது. சரி, இந்த முதிர்வு நேரத்தை நிச்சயித்தது யார்? எப்படி? இந்த கேள்விக்கு வேதங்களோ புராணங்களோ உபனிஷத்துக்களோ கிரந்தங்களோ பாஷ்யங்களோ எதுவுமே விளக்கம் சொல்லவில்லை. எல்லாம் தகுதி இல்லாததெல்லாம் தூக்கி தலைமையில் வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இதற்கான விளக்கம் எங்கேயாவது இருக்கான்னு கேளுங்க. எங்கேயும் கிடையாது. இதை முதல் உலகுக்கு அறிவித்த ஒரே மகான் ஞானி வள்ளுவப்பெருந்தகை. அதுக்கு அடுத்த மகான் வேதத்திரி மகர்ஷி அவர்கள். என்ன சொல்றாங்க? பொருள் கருவி காலம் வினை இடனொடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். பொருள் கருவி காலம் வினை இடம், 5 கோட்பாடுகள். இவற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு செயலுக்கும் எந்த காலத்தில் என்ன விதமான விளைவு எந்த இடத்திலே யார் மூலமாக வர வேண்டும் என்பது நிச்சயிக்கப்படுகிறது.
எனவே அந்த துன்பம் வராதபடிக்கு ஆராய்ந்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து நல்லவற்றை மட்டுமே செய்துவிடு. இருள் தீர எண்ணி செயல். இருள் என்றால் துன்பம். இதே கருத்தை மகர்ஷி அவர்கள் ஒரு பாடலிலே செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்து ஒய்குவோம். வள்ளுவர் 5 கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு செயலுக்கும் தக்க விளைவு நிச்சயிக்கப்படுகிறது என்று குறிப்பு தந்தார். அது எப்படி எந்த வகையில் நிச்சயிக்கப்படுகிறது என்ற விளக்கத்தை வேதாத்திரி மகர்ஷி தருகிறார். செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் அதே 5. சீர் விளைவாய் சீர் என்றால் இயற்கை சட்டம் தெய்வ நீதி. சீர் விளைவாய் தெய்வ நீதியின் விளைவாக காந்த வழி கருமயத்தின் வழியாக ஆத்மன் வழியாக திகழும் அருளாற்றலை இறைவனின் நீதியே இங்கே கருமயத்தின் வழியாக கொண்டு வந்திருக்கின்ற பாவ புண்ணிய பதிவுகளுக்கு ஏற்ப ஒரு விளைவை தருகிறது. அந்த விளைவு உடலும் மனமும் ஏற்றுக்கொண்டால் இன்பம், முரண்பட்டால் துன்பம். இரண்டும் கடந்த எண்ணமற்ற நிலையில் இருந்தால் அது அமைதி. அந்த அமைதியில் ஆழ்ந்து பேரின்பத்தில் கலந்து விட்டால் அது பேரின்பம். அப்ப இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் தூய்ப்பதுணர்ந்து ஒய்குவோம். இப்ப தவம் செய்யற எல்லாருக்கும் ஞானம் வந்துருமா? லட்சக்கணக்கான பேர் தவம் கத்துக்கிட்டாங்க. 15 லட்சம் என்ன கணக்கு சொல்றாங்க. 15 பேர் ஞானிகளா? சரி, ஒரு 100 பேர், ஒரு 50 பேர், ஏன்? அதற்கும் புண்ணிய பதிவு இருக்க வேண்டும். ஞானம் என்பது எல்லோருக்கும் கிட்டாது. அந்த 7வது தலைமுறை சொல்றேன் பாருங்க, அந்த இடத்துல 6, 7 நிலைக்கு வந்தாதான் இறை உணர்வு பெற முடியுமே தவிர அதுக்கு முன்னிலை, இப்ப நாம எல்லாம் 4வது நிலை இருக்கலாம், 5வது நிலை இருக்கலாம், 1, 2, 3ல கிடைக்காது. அதெல்லாம் போலி சாமியர்கிட்டையும் கோயில சுத்திக்கிட்டு இருக்குமே தவிர ஒழுக்கத்திற்கு திரும்பாது, அற வாழ்க்கைக்கு திரும்பாது. இன்னும் சொல்ல போனா அதர்ம வாழ்க்கை தான் தர்மம் என்று சாதிக்கும். பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் உண்டு, இவர்கள் அதர்மத்தையே தர்மம் என்று சாதிப்பவர்கள். இன்றைய உலகத்துல பாருங்களேன், எல்லா திருட்டு பசங்களும் அவங்க சொல்றதுதான் மக்கள் நம்புறாங்களே தவிர ஒரு நல்லவன் சொல்கின்ற தத்துவத்தை யார கேட்கிறாங்களா பாருங்க. கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா. கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகம். இங்கே திருடர்களுக்குத்தான் மரியாதை, தலைமை பதவி, நல்லவர்களுக்கு காலமில்லை. அதனால ஞானத்தில் சித்தி அடைவதற்கு கூட நம்மிடத்திலே புண்ணிய பதிவு, ஆன்மீக பதிவு அனுபவம் இருந்தால்தான் அடுத்த படிக்கு உயர முடியும். எனவே ஞானம் என்பது அவ்வளவு எளிது அல்ல, எளிது அல்ல. பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் உண்டு, என்னை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற கோடிக்கணக்கான பக்தர்களுள்
820 கோடி இருக்கிறாங்க மக்கள் இன்னைக்கு. இதுல 45 கோடி பேர் இறைவனை பற்றிய சிந்தனையே இல்லாதவர் சமுதாயம். கடவுள்னா என்னன்னு கேட்பாங்க, மதம்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட சமுதாயம் ஒரு 45 கோடி இருக்கிறாங்க. நிம்மதியான மக்கள். எந்த மத கலவரம் அவங்கிட்ட தோன்ற முடியாது. அப்போ இந்த கோடிக்கணக்கான பக்தர்களுள் எங்கோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிய முயல்கிறான். அப்படி முயல்கின்ற பெரும் பேருள்ள பல பக்தர்களுள் எங்கோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறான். அப்ப கோடிக்கு ஒருத்தர் கூட ஞானியாக முடியாதுன்றாரு வியாசர். ஏன்னா கோடிக்கு ஒரு ஞானி என்று இருந்தால் இன்னைக்கு உலகத்துல 820 ஞானிகள் இருக்கணும். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10, 20, 30, 40? தெரியல. அவங்களாம் மக்களுடைய பார்வைக்கே தெரியாமல் மறைந்திருக்கலாம். ஆனா நிச்சயமாக அது 800 பேரோ 500 பேரோ அல்ல. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே தான் இருக்கும். இன்றைக்கும் கும்பமேளா நிறைய அதிசயங்கள் எல்லாம் செய்து காட்டுறாங்க, மிராக்கிள்ஸ். அதெல்லாம் ஆவிகளின் செயல்பாடு தவிர ஆத்மா உணர்ந்தவர்கள் அல்ல. எல்லாம் சாம்பலை பூசிக்கிட்டு, விபூதியை பூசிக்கிட்டு, விதவிதமா ஜடமுடியை தச்சுக்கிட்டு பார்த்தாலே மக்கள் பயப்படக்கூடிய வகையில இன்னும் சில பேர் நிர்வாணமாக என்னென்னவோ நினைத்தபடி செய்துட்டு இருக்காங்க. இதற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் உண்டா? இல்ல சில கோடி பேர் 5 கோடிக்கு மேல் 2ஆம் நாளே மக்கள் வந்து சென்றதாக ஒரு செய்தி பார்த்தேன். 5 கோடி பேர் ஒழுக்கத்தின்படி வாழ்கிறார்களா? இதெல்லாம் நாத்திகவாதமோ அல்லது வந்து ஒன்றை குறைத்து பேசுவதோ நோக்கம் அல்ல. யதார்த்தத்தை உரசி பார்க்கின்ற, நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு செல்ஃப் அனலைசிஸ், சுய ஆய்வு. நம்ம எங்க இருக்கிறோம்? ஆன்மீகத்தில் அற வாழ்க்கையை பின்பற்றுவதில் நம்ம எங்க நிற்கிறோம்? அதுதான் உண்மையான இலக்கணம். எனவே இது எல்லாம் பெரும் வியாபாரத்தனம் தான் பரவி கொண்டிருக்கிறதே தவிர உண்மையான ஆத்ம நேயம், மனித நேயம் வளர்வதற்கான அம்சங்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டேதான் போகின்றன. கடவுள் பெயரால் வேதங்களை தோற்றுவித்து அதை வைத்துக் கொண்டு பிரிவினைகளை செய்து இதிலே ஒருவரை ஒருவர் வென்று வாழ வேண்டும் என்ற போட்டியிலே போராட்டம், யுத்தம் என்றெல்லாம் நிகழ்த்தி கொண்டு 20 லட்சம் ஆண்டுகளாக இதே அவஸ்தை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிம்மதியான நிறைவான வாழ்க்கை உலகம் எட்டவில்லை. அதனால்தான் மகர்ஷி சொன்னார், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். எது உண்மையான தெய்வம்? இன்றைக்கு நமக்கு போதிக்கப்படுகின்ற அனைத்தும் தெய்வங்களா? இல்லை என்றால் அவை போதிக்கப்பட்டதற்கான காரண காரியங்கள் என்ன? அவற்றை நோக்கித்தான் உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறதா? நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோமா? என்றைக்கு நாம் ஒரு நிறைவான வாழ்க்கையை சந்திக்கப் போகிறோம்? இதெல்லாம் கேள்விகள் தானே. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு நிறைவான விளக்கத்தை தருவதுதான்
ஆலய வழிபாடு என்ற தத்துவத்தின் முழுமை. இல்லைன்னா எப்படி முழுமையாக முடியும்? ஏதோ சிலங்க சடங்கு சம்பிரதாயங்களை மட்டுமே பேசுவது ஆலய வழிபாடு தலைப்பினுடைய முழுமையான விளக்கமாகுமா? இல்லையா? அதனால் இதை பற்றி சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வதுதான். பல மதங்கள், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்வார், பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பறவை போல நாமும் பறந்து போகிறோம். பாயும் மீன்கள் படகினை கண்டான். இப்போ லக்ஸுரி குரூஸ் வரைக்கும் வச்சிருக்கிறோம். உலகத்தையே கப்பல் வழியாக சுற்றி வரலாம். மீனுடைய பரிணாமம் தானே கப்பல். அதுவும் நீந்தது, இதுவும் மிதந்து போகுது. எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான்? மதங்களை படைத்தான். இயற்கையில் மனிதன் கண்டெடுத்த ஒவ்வொரு பொருளுக்கும் இன்றைக்கு அதிவிரைவு ஜெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அந்த மூக்கு நுனி எதுக்கு அவ்வளவு கூர்மை? அப்ப பறவையின் கூர்ந்த மூக்கு தான் அது சோர்வில்லாமல் நீண்ட தூரம் பறந்து செல்வதற்கு துணையாகிறது. காற்றை கிழித்து பறப்பதற்கு துணை செய்கிறது. அந்த நுட்பத்தை கண்டெடுத்தான். அதே போல கூர்மையான அமைப்பை வைத்து அதிவிரைவு ஜெட் விமானங்களை எல்லாம் கண்டெடுத்திருக்கின்றான். ஆனால் எதனை கண்டு மதம் என்ற ஒன்றை படைத்தான்? சொல்லுங்க. மதத்துக்கு மூலம் என்ன? இறை வழிபாட்டுக்கு மூலம் என்ன? இறை வழிபாடு தோன்றிய காலத்திலே மதம் உண்டா? மதம் எப்போது தோன்றியது? மனிதன் தோன்றிய போதே மதத்தில் தோன்றியனானா? அல்லது மனிதன் தோன்றிய பிறகு ஒரு காலத்தில் மதத்தை தோற்றுவித்தானா? இது முதல்ல வந்ததுங்க. இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்துக்கின்ற போதே இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்தவனா, புத்தனா என்று உடனே ஒரு ஐடியா, ஒரு அடையாளத்தை குத்துகிறோம். இந்த குழந்தை எந்த மதம் சார்ந்தது, உடனே முத்திரை குத்துறோம். எந்த மொழி, எந்த நாடு, எந்த ஜாதி என்று முத்திரைகளை குத்தி கொண்டே போகிறோம். ஆனால் மனிதன் தோன்றிய போது யார் முத்திரை குத்தினார்கள்? இப்போ எதனை கண்டான்? மதங்களை படைத்தான். ஆலய வழிபாட்டின் நோக்கம் என்ன? மனம் பக்குவம் அடைவது, மனிதன் தெய்வமாக மாற்றம் பெறுவது. இதிலே மதங்கள் என்ற பிரிவினைக்கு என்ன தேவை இருக்கு? ஆலயங்கள் போதும், வழிபாட்டு இடங்கள் போதும். அதுக்கு ஒரு முத்திரை என்ன அவசியம் இருக்குங்க? இது இந்த மார்க்கம் என்று முத்திரை குத்த வேண்டிய தேவை என்ன? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவம் 210 கோடி, இஸ்லாம் 130 கோடி, இந்து 90 கோடி, பௌத்தம் 38 கோடி, சீக்கியம் 23 கோடி, ஜூயிஸ் 19 கோடி, பிற மதங்கள், சின்ன சின்ன மதங்கள் 170 கோடி, மதமற்ற சமுதாயம் இன்றைக்கு 110 கோடி. இந்த மதமற்ற சமுதாயம் 110 கோடி இருக்கு இல்லையா? இது 820 கோடியாக மாற வேண்டும் என்பதுதான் மகர்ஷியுடைய கனவு. உலகமே மதமற்ற சமுதாயம் மாறப்படும். பல மதங்கள், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். அந்த உண்மை என்ன? ட்ரூத் அப்படின்னு சொல்றோமே, உண்மை என்ன? உண்மையின் பேர் தெய்வம் என்போம். அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய் எனக் கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம். பிறிது உள்ள மறைகள் கதை எனக் கண்டோம். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்போர் மூடர். உய்வது அனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம்.
என்றார் மகாகவி பாரதியார். அவரும் ஞானிதான். அது வெறும் விடுதலை போராட்ட கவிஞரோ வெறும் சாதாரண மகாகவியோ அல்ல. அவரும் ஒரு சித்தர் பெருமகன் தான். அவரும் ஒரு ஞானிதான். எனவே இந்த 110 கோடிகளின் மக்களின் கருத்து மகர்ஷியின் உலக சமாதான திட்டத்திற்கு ஒத்து போகிறது. உலகில கிட்டத்தட்ட 4300 மதங்கள் இருப்பதாக கூகுள் ஒரு கணக்கு சொல்லுதுங்க. எத்தனை கடவுள் தெரியுங்களா? கிறிஸ்தவம் ஒன்று என்றாலும் ட்ரினிட்டி, பிதா, சுதன், பரிசுத்த ஆவி மூன்றாக இருக்கிறது. இஸ்லாம் ஒன்று, ஆனா அதுல 99 பெயர்கள், பிரிவினைகள் இருக்கு. இந்து மதம் 330 கோடி ரூபங்கள். இந்து சமயம் 5 தெய்வங்கள். ஆதியில் கடவுளை பற்றிய சிந்தனை வந்த போது அதுக்கு என்ன பெயருங்க? அதுக்கு பெயரே கிடையாது. அதுக்கு பெயரே கிடையாது. அதை வைத்து இந்துன்னு எப்போ வந்தது, என்ன ஏதுன்றெல்லாம் ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. யூடியூப்ல அறிஞர்கள், யூடியூப் விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க. எனவே ஆன்மீக என்ற சிந்தனை தோன்றிய போதே அதுக்கு தர்மம் என்றுதான் பேர் வச்சாங்களே தவிர இந்த மதம் என்ற பேர் அப்ப இல்லை. மதங்கள் எல்லாமே மகானை அடிப்படையாக வைத்து பெயர்கள் சூட்டப்பட்டன. கிறிஸ்துவனுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றார். கௌதம புத்தரின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் புத்த மதம் என்றார்கள். மகாவீரின் கோட்பாடு ஏற்றுக்கொண்டவர் நாங்கள் ஜெயின மதம் என்றார்கள். மகான் உருவாக்கிய ஒரே மதம் இஸ்லாம் தான். இஸ்லாம் என்ற பெயர்ல நபிகள் பெயர் கிடையாது. இறைவன் ஒருவனே. அந்த ஒருவனை உணர்ந்தவரை நமக்கு குருவாக, இறைவனின் தூதுவராக வருகிறார். அவ்வளவுதான். அதுல இறை நீதி மதித்து வாழ வேண்டும். ஈமான் இறை நம்பிக்கை, தீன் அறநெறி. அப்ப எல்லா மதங்களும் போதிக்கின்ற அடிப்படை கோட்பாடு என்ன என்றால் இறை உணர்வு, அறநெறி. அப்ப மதங்களின் நோக்கம் என்ன என்றால் மனிதர்களை தெய்வங்களாக உயர்த்துவது. ஆனால் நடைமுறையில் மதங்கள் சாதித்தது என்ன என்றால் தெய்வங்களை உருவங்களாக்கியது. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்தான், நாம் ஆண்டு கொண்டிருக்கின்றோம். நாம் சிலை, அதையே தெய்வம் என்று வடித்தோம். அதுவும் தெய்வத்தின் அம்சம்தான். ஏன்? இதுதான் கடவுள் என்று வணங்குவது பக்தி. இதுவும் கடவுளே என்று வணங்குவது ஞானம். ரெண்டுக்கு இதுதான் வித்தியாசம். இதுதான் கடவுள் என்கிறான் பக்தன். இதுவும் கடவுளே என்று ஏற்றுக்கொள்கின்றான் ஞானி. ஏன்? எதை நீ கடவுள் என்று சொன்னாலும் அது இயற்கையின், இறைவனின் பரிணாமத்தில் ஒரு அம்சம். அதனால்தான் தெய்வத்தை முதலில் கண்டவன் வைத்த பெயர் சனாதன தர்மம். சனம் என்றால் மக்கள், ஆதனம் என்றால் சமமானவர்கள், தர்மம் என்றால் ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்பவர்கள். அப்படி அற வாழ்க்கையில் தன்னை இணைத்துக் கொண்டு வாழ்ந்து சிறந்தவர்கள் இருக்கின்ற இடங்கள் ஆதீனம். அப்போ சன ஆதன தர்மம், அதுவே ஆதீனம். இருக்கா இல்லைன்றது அது உங்களுடைய ஆராய்ச்சி விட்டுறேன். ஆனா படைப்பு இப்படித்தான், அமைப்பு இப்படித்தான். எனவே இதை புரிந்து கொண்டு விட்டால்
என்ன தேவைங்க? அடையாளங்கள் தேவையில்லை. குறிப்பு வார்த்தைகள் தேவையில்லை. எல்லா மனிதர்களுக்குள்ளும் ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் 7 தாதுக்கள் தான். எல்லா மனிதர்களுக்குள்ளும் உயிர் இருக்கிறது, மனம் இருக்கிறது, அனுபவங்கள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அவ்வளவுதான். இப்போ கடவுள் தான் நமக்கு பிரச்சனை. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடாம வாழ்கின்ற மனிதன் யாரும் கிடையாது. ஒரு நாட்டுல பீஸா சாப்பிடலாம், இன்னொரு நாட்டுல தோசை சாப்பிடலாம். ஆனா உணவு ஒன்று எல்லோருக்கும் அவசியம். வாழ்க்கை துணை இல்லாமல் சந்ததி பெருக்காமல் ஒரு இனம் உண்டா? எந்த மனிதனும் இல்லை. அப்ப வாழ்க்கை முறையும் ஒன்றே தான். இப்ப எங்க சிக்கல்? எத்தனை கடவுள் என்பதுல தான் சிக்கல். யார் சொல்லுவாங்க? வியாபாரிகிட்ட போய் இது ஒரிஜினல் தானுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க நான் டூப்ளிகேட் தான் வித்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. தலைமையில சத்தியம்னு சொல்லுவார். ஒரிஜினல் தாங்க. நான் ஒரிஜினல் கொடுக்கறதுக்காகவே நான் பிறவி எடுத்திருக்கேன் பாரு. எங்க கடையில் தான் சுத்தமான தூய்மையான பொருள் கிடைக்குதும் பாரு. அது மாதிரி மதவாதிகிட்ட போய் நீ கடவுளை பார்த்தீங்களான்னு கேட்டான்னு சொல்லுவார். அப்போ அடிப்படை என்ன என்றால் பற்றற்ற வாழ்க்கைதான் ஒரு துறவியின் இலக்கணம். அற்றது பற்று எனில் உற்றது வீடு என்பார்கள். அப்ப சொத்து இல்லாத மதத்தை தேடணும். சொத்து இல்லாத குருவை தேடணும். அவங்களிடத்துல உண்மை இருக்கும். கோடிக்கணக்கான சொத்துல வைத்திருக்கின்ற குருவிடத்துல பற்றற்ற நிலை இருக்குமா? ரொம்ப கஷ்டம். அங்க போலித்தனம் தான் அதிகமாக இருக்கும். அதை பற்றி கூடா நட்பா இது ஒரு அதிகாரம் இருக்கு. கூடா ஒழுக்கம் ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்திலே போலி துறவிகள் எப்படி எல்லாம் மக்களை மேய்க்கிறார்கள் என்று வள்ளுவர் பிறந்த 2050 ஆண்டுக்கு முன்பே இருக்கிறார். சோ அந்த காலத்திலேயே போலி இருந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த காலத்தில் என்ன சொல்ல? எனவே கடவுள் பெயரால் நடக்கின்ற வியாபாரங்கள், ஏமாற்று வேலைகள் இவற்றையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். எனவே இதெல்லாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு இன்றைக்கு நமக்கு கடவுளை பற்றிய குறிப்பு எங்க இருக்குங்க? மதங்கள் மூலமாகத்தான் நம்ம கடவுளையே அறிமுகம் படுத்திக் கொள்கின்றோம். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், 4 வரிகளை சொல்றார். மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால், மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? இருக்கின்றாய் என்பதனால் இவ்வளவும் கேட்டேன், இல்லை என்றே முடிவானால் கதறவே மாட்டேன் என்றார் இன்னொரு பாட்டுல. இறைவனிடத்துல போய் கேட்கிறோம். இறைவன் இருக்கிற நம்பிக்கை தானே கேட்கிறோம். அவனும் தரமாட்டான் அப்படின்றது முடிவாய் போச்சுன்னா எதுக்கு போய் கேட்க போறோம்? இப்ப நாமள போய் என்ன கேட்போம்? அவன் ஒண்ணு கொடுக்க முடியாது. ஏன்னா வினை பதிவுகளே தக்க நன்மை தீமைகளை அளிக்கின்றன. வினை வழி வாழ்க்கை தான். அப்ப கொண்டு வந்த வினை எப்படி இருந்தாலும் வாழ்வது அறமாக இருக்க வேண்டும். அப்பதான் பாவத்தை குறைத்து புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். அதனால் நம்ம எப்படி பிறந்திருந்தாலும் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக ஏற்பட்டவைதான் போதனை முறைகள். அதான் மதங்கள், அவதான் மத தலைவர்கள். எனவே அருமையான வார்த்தை, இருக்கின்றாய் என்பதனால் எவ்வளவும் கேட்டேன், இல்லை என்றே முடிவானால் கதறவே மாட்டேன்.
நான் எதுக்கு வாரம் மாசம் வந்து ஒன்று தொந்தரவு பண்ண போறேன்? நீ கொடுக்க மாட்ட. கேட்டு என்ன பிரயோஜனம்? எனவே இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு விரிவான சிந்தனை வேண்டும். எல்லை கட்டி சிந்தனை ஆகாதுங்க. எந்த மத நூலாக இருந்தாலும் படிக்கலாம். புரிந்து கொள்வதற்கு வேதத்திலையும் நமக்கு துணை செய்கிறது. பைபிள், பகவத்கீதை, தம்மபதம் எல்லாம் படிக்கலாம். வேதங்கள், புராணங்கள் எல்லாம் படிக்கலாம். அதற்குள் இருக்கின்ற உண்மைகள் என்ன, மறைமுக கருத்துக்கள் என்ன, போலித்தனங்கள் என்ன, இதெல்லாம் எடுக்கணும். அப்பதான் சரியான விளக்கம் நமக்கு கிடைக்கும். அது இல்லை என்றால் நமக்கு சரியான விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கையில திருத்தம் இருக்காது, ஒழுக்கம் இருக்காது. அப்ப என்ன ஆகும்? நம்ம அறியாமல் செய்கின்ற பாவங்கள் என்றாலும் மன்னிக்கப்படுவது இல்லை. Ignorance is law is not an excuse to break the law. இல்லையா? தெரியாம கொலை பண்ணிட்டேன்னு சொன்னா விட்டுருவாங்களா? சொல்லுங்க. எல்லாரும் சட்டம் படிச்சா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப சட்டம் தெரியாது, தப்பு செய்துட்டேன்னு சொன்னா மன்னிச்சிருவாங்களா? அப்ப சமுதாய சட்டமே மன்னிக்காதுங்கிற போது இறைவனுடைய சட்டம் எப்படி மன்னிக்கும்? அதனால்தான் ஒரு முறை பிரம்மஞான வகுப்பு ஆரியார்ல ஒரு தலைப்புல பேசுற போது சொன்னேன், மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன் அப்படின்னு. மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன் அப்படின்னு கருத்தை சொன்னேன். அந்த வகுப்பு முடிஞ்ச உடனேயே ஒரு 20-30 அன்பர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். என்னங்க எப்படி சொல்றீங்க? எல்லா மத நூல்களும் இறை மன்னிப்பான் என்றுதான் சொல்கின்றன. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாவ மன்னிப்பு என்று தேவாலயங்களிலே தரப்படுகிறது. நீங்க மன்னிக்க தெரியாத கடவுள் சொல்லிட்டீங்களே என்னார். நான் சொல்லல, ஏற்கனவே நம்முடைய முன்னோர் சொன்ன கருத்துக்கள் தான். வள்ளுவர் என்ன சொல்றாரு? தன்னெஞ்சு அறிவது பொய்யா இருக்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். பைபிள் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. இப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒன்னும் புதுசா சொல்லலையே அப்படின்னு. எல்லாரும் மன்னிப்பான்னு சொல்றாங்க. சரி, இப்போ உணவுக்கு போறோம். எல்லா கடவும் வேண்டிக்கிங்க, நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுங்க. வயிற்றுல வருமா வராதான்னு கேட்டேன். வரும். நீங்க தான் கடவுளை வேண்டிக்கிட்டு தானே சாப்பிட்டீங்க, ஏன் வயிற்றுலி வரணும்? சரி, இன்னொரு கூட்டம் உங்களுடைய இன்னொரு 10 பேர் என்னால ஒன்று கும்பிட வேண்டாம், அளவா சாப்பிடுங்க, அவங்களுக்கு வயிற்றுல வருமானு கேட்டேன். வராது. அப்ப நீ கும்பிட்டீங்க, வயிற்றுல வருது, அவர் கும்பிடல, வயிற்றுல வரலையே, இது மாதிரி தானே எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஓ அப்படியா என்று போயிட்டாங்க. ஒரே ஒரு அன்பர் மட்டும் கடைசியில, அது எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் என்றோம். நான் இவருக்கு என்ன சமாதானம் சொல்வது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி, இறைவன் மன்னிப்பான் என்று முதல்ல உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க. அவர்கிட்ட எப்படி மன்னிப்பான்னு கேட்டீங்களான்னு? இல்ல. ஏன் கேட்கல? இப்போ மன்னிக்க மாட்டான்னு சொல்லுகின்ற போது இவ்வளவு யோசிக்கிறீங்க, நல்லதுதான். ஆனா மன்னிப்பான்னு சொல்ற போது எப்படி என்று நீங்க ஏன் கேட்கல? மௌனமா இருந்தாரு. நான் சொன்ன ஏன் கேட்கல தெரியுங்களா? தப்பு செய்கின்ற மனதுக்கும் மன்னிக்கின்ற கடவுளுக்கும் ஜோடி பொருத்தம் வெகு பிரமாதம். தப்பு செய்கின்ற மனதுக்கும் மன்னிக்கின்ற கடவுளுக்கும் ஜோடி பொருத்தம்
மிக அற்புதம். இப்படி தப்பு செய்தே பழகிய மனம் நம்முடையது. அந்த தப்புகளுக்கெல்லாம் இறை மன்னிக்கவில்லை என்றால் துன்பம் வருமே என்று பயப்படுகிறோம். அதனால் இப்ப எப்படி எப்படி எப்படின்னு யோசிக்கிறோம். இந்த சிந்தனை தான் அடிப்படை, மாற்றத்திற்கான அடிப்படை. மற்றவருடைய நீங்க உயர்ந்தவர், எனக்கு ஏற்றுட்டு போயிட்டாங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளாம இன்னும் சிந்திக்கிறீங்க எப்படி என்று. இந்த சிந்தனை தான் முதல் படி. தொடர்ந்து சிந்திங்க. இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கின்ற வரைக்கும் சிந்திங்க. ஏனென்றால் இது என் கருத்து அல்ல, மகான்களின் கருத்து, அனுபவங்களின் சத்தியம். அதனால் இதை ஏற்றுக்கொள்கின்ற வரைக்கும் நீங்க சிந்திக்க வேண்டுமே தவிர கருத்திலே தவறு இல்லை, மாற்றம் இல்லை என்று சொன்ன. சரி, போயிட்டேன். இப்படி ஆலய வழிபாடு என்பது மிக விரிவான ஒரு தலைப்பு. இதை எப்படி பயன் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவ நீதியோடு ஒத்து போகக்கூடிய வகையிலே நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையான வழிபாடு என்பதை புரிந்து பயன் கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி ஆலய வழிபாடு தலைப்பை நிறைவு செய்கின்றோம். அடுத்த தலைப்பு பெண்ணின் பெருமை. வாழ்கமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கமுடன் ஐயா. அருமையான சிந்தனை உரை, மிகச் சிறப்பு. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம் ஐயா. நேரடியாக ஐயாவுடன் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் ஆரம்பித்து வைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. ஒரு கேள்வி உண்டு. இந்த 7 தலைமுறைகள், 7 தலைமுறையில் இந்த எல்லாமே வினைப்பதிவை பொறுத்ததுதான் என்று சொன்னீங்க. தியானம் அதில் வெற்றி பெறுவதும் அதுக்குரிய பதிவு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அப்ப எனக்கு கேள்வி ஐயா, அப்ப நாங்கள் எத்தனையாவது தலைமுறையில இருக்கிறோம்னு தெரியாது. தெரிந்து கொள்ளலாம். கரெக்டா சொல்லலைன்னாலும் 4க்கு கீழேயா மேலேயா கண்டுபிடிச்சிடலாம். சென்டர் பாயிண்ட் 4, இந்த 3 அந்த 3, அறம் 3 மரம் 3, சென்டர்ல நீ நியாய தராசு. ஸோ நம்முடைய மனம் அதர்மம் சார்ந்து போனால் 3க்கு கீழே இருக்கிறோம், 4க்கு கீழே. அறம் சார்ந்து போனால் 4க்கு மேலே இருக்கிறோம். எக்ஸாக்டா 5, 6 சொல்ல முடியாது. ஆமா, நான் கேட்க வரேன் ஐயா. அப்ப தியானத்தை நாங்கள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அந்த பதிவில்லாட்டால் வராது, சாத்தியம் இல்லை. ஆமா, அப்படியா இருந்தால் ஏன் செய்யணும்? அதாவது செய்யவில்லை என்றால் மாற்றமே வராது. சோ ஏதோ ஒரு இடத்தில் விதைத்தாக வேண்டும். விதைத்தால் தான் ஒரு நாள் விருட்சம் ஆகும். எனக்கு அந்த விருட்சம் பயன்படாது, நான் ஏன் விதைக்கணும் என்றால் சந்ததி இருக்கே, நம்முடைய சந்ததிகள் இன்னும் தொடர்ந்து பல நூற்றாண்டுகள் வாழும் இல்லையா? அப்ப நம்முடைய சந்ததி பயன்பெற வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் விதைத்தால் தான் விருட்சம் அவர்களுக்கு பயனாகும். கொடுக்கிற கடவுள் கூலியை பிச்சு கொண்டு கொடுப்பார் சொல்வார்கள். அந்த டைம் அது புண்ணியம். புண்ணியம் இருந்தால் கூரை பீத்து கொண்டு தருவான். இப்போ ஒண்ணு இல்லைங்க ஐயா,
நீங்க திரைத்துறையில எடுத்துக்கொள்ளுங்க. தமிழ் திரையுலகத்துல வந்து ஒரு காலத்துல வந்து நல்ல பர்சனாலிட்டி இருந்தா தான் நடிப்புக்கு வாய்ப்பு தருவாங்க. நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களுக்கு அம்மை தழும்பு இருந்ததுனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவரை. அப்பொரு காலத்துல திறமையை நம்பித்தான் இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஏத்துக்கிட்டாங்க. அப்படி இந்த திரைத்துறையில இந்த செந்தில்னு ஒருத்தர் வந்தார் பாருங்க. ஆமா. அவரு என்ன அழகுன்னு நம்பி அதை மறந்து காமெடின்னு எடுத்துக்கிட்டாங்க. இல்ல. இன்றைக்கு யோகி பாபுன்னு ஒருத்தர் இருக்கார். இவர் என்ன அழகுன்னு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. என்றால் தகுதி, திறமை, அழகு இல்லை என்றாலும் கூட அவனுடைய முன்னோர் செய்த புண்ணியம் அவளுக்கு ஒரு நன்மையை செய்யும். ஸோ வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற வெற்றி என்பது புண்ணியத்தை சார்ந்ததை தவிர தகுதி திறமைகளை மட்டும் சார்ந்தது அல்ல. அதுவும் வேணும், இருந்தா தான் மேல போக முடியும். ஆனாலும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அப்ப உச்சம் தொட வேண்டும் என்று சொல்லால் தெய்வத்தால் தெய்வத்தின் கருணை நமக்கு இருக்கணும். தெய்வம் கருணை காட்டுவதற்கு நம்ம என்ன வச்சிருக்கணும்? பேலன்ஸ் வச்சிருக்கணும், புண்ணியம் வச்சிருக்கணும். புண்ணியம் இருந்தால்தான் இறைவன் அதை பயனாக நமக்கு தருவான். புண்ணியம் இல்லை என்றால் நடிகர்களின் வாரிசுகளே புகழ் பெற முடியாம போயிட்டு இருக்காங்க. ஒரு சில நடிகர்களுடைய வாரிசு தான் திரைப்படத்துல செம்மை பெற்றார்களே தவிர பல நடிகர்களுடைய சந்ததியெல்லாம் வாய்ப்பே கிடைக்காம நான் நசிந்து போயிட்டேன். அப்போ இது ஏன் சொல்றேன்னா, நமக்கு தெரிந்த உதாரணம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள், செலிபிரிட்டிஸ், அதனால உதாரணம் காட்டலாம். மற்றபடி யாரையும் குறைத்து பேசுவதல்ல, நாம் எளிதில் புரிந்து கொள்வதற்காக நமக்கு தெரிந்த சில உதாரணங்கள், அவ்வளவுதான். கேள்வி ஐயா, புண்ணியம் இருந்தால் முயற்சி இல்லாவிட்டாலும் பலம் பெறுமா? இருக்கே, இருக்கு. இங்க இன்னைக்கு அரசியல பாக்குறோம், தொழில் துறையில பாக்குறோம், பாக்குறோமே. தகுதி இல்லாதனால தலையில உட்காந்துருக்கானு இல்லையா? நம்ம புண்ணியம் இருக்கிறனால தானே உட்கார்ந்து இருக்கிறோம். நன்றி ஐயா. அடுத்து தனா ஐயா. ஐயா வாழ்வாளர் ஐயா. வாழ்வாமுடன் ஐயா. அந்த சிவாயா கிட்ட கேள்வி உண்டு. என்று சொல்லி அந்த தவம் செய்து அதற்கும் புண்ணியம் இருந்தால் தான் அதால அங்காலே மிக்க பலன்கள். ஐயா அப்படின்னு அந்த கேள்விக்கு இன்னொரு மாதிரி பார்க்கலாம். அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த வினைப்பதிவுகள் இருக்கிறபடினால் தான் தவம் செய்ய வந்தவர். அதைத்தான் சொல்ல வரேன். ஆமா, அதன்படினால தொடர்ந்து செய்தால் அவருக்கு அந்த பலன் உண்டு. ஆமா. அடுத்த கேள்வி ஐயா என்று சொன்னால், நீங்க சொன்னீங்க சந்ததிக்கு போகும்னு சொல்லி, இப்ப சந்ததியே இல்லாதவருடைய முருகருக்கு அவரோட பிள்ளைகள் ஒன்றும் இல்லை, சந்ததியே இல்லை என்று வைப்பான். அப்படி இருக்கும் பொழுது பதிவுகளுக்கு போறதுக்கு இடம் இல்லை. அப்ப அதோட அவற்றை அந்த அவர், அதாவது குழந்தைகள் இல்லாததற்கே காரணம் வினைப்பதிவு இல்லாததுதான். ஆமா, அப்படி என்னும் பொழுது ஆச்சுங்களா, குழந்தை இல்லாததுக்கு 2 வகை காரணம் இருக்கு. ஒண்ணு பாவத்தின் சம்பளம், இன்னொன்னு புண்ணியத்தின் சம்பளம். பாவம் உள்ளவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தனக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கோயில சுத்திட்டே இருப்பாங்க. புண்ணியம் உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவங்க உறவு, நட்பு எல்லாமே ஏத்துக்குவாங்க. அவங்க ஆன்மீகத்துல வந்து எப்படி ராமகிருஷ்ணரும் சாரதாமணி அம்மையார் இருந்தார்களோ, மகரிஷியும் அவருடைய வாழ்க்கை துணை 2 பேரும் இருந்தாங்களோ, அது போல ஒரு இணக்கமான வாழ்க்கையில வாழ்ந்து போயிடுவாங்க. அடுத்து வராயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அதுக்கு புண்ணியம், அதுக்கு உதாரணம் நம்மகிட்டே இருக்கு. சிவாயா இருக்காரு,
அதான் இந்த சிவாய சொன்னா இங்க மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனா ஆமா சினிமா ஸ்டார் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஆமா ஆமா ஆமா. சிவாயா இருக்காரு, நம்ம தாமோதரன் ஐயா இருக்காரு. ம். ஆமா. ஆமா. அதனால இல்ல மகரிஷிக்கு அப்புறம் நிறைய பேர் அது மாதிரி உதாரணங்கள் சொல்லலாம் கை குடும்பத்திலேயே. ஆமா. அடுத்தது இந்த நட்பு பத்தி சொன்னீங்க இல்லைங்களா? அது மொத்தம் 5 அதிகாரங்கள் வள்ளுவர் கொடுத்திருக்காரு. நட்பு ஆராய்தல், கூடா நட்பு, தீ நட்பு, பழைமை அப்படின்னு 5 அதிகாரம். அதனால நட்புல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுக்காக 50 குறளை எழுதி வச்சிருக்காரு. ஆமாங்கய்யா. அது கேட்டீங்கல்ல, அது என்ன? கூடா நட்பு தான். கூட ஒழுக்கம். இந்த இவங்கள துறவிகளை பற்றி, போலி துறவிகளை பற்றி ஒரு தலைப்பு, ஒரு அதிகாரம் இருக்கு. ஆமா ஆமா, அது வேற இருக்கு. ஆமா, அது கூட ஒழுக்கம் நினைக்கிறேன் இல்லைங்களா? ஆமா ஆமா, கூட ஒழுக்கம். அதுதான். ரைட் ரைட் ரைட். அதை பத்தி சொல்லணும். போகிற போக்கில் ரொம்ப சர்வசாதாரணமா நிறைய கருத்துக்களை தூவி விட்டு போயிருக்கீங்க. எல்லாம் மனசுல பதியணும், அது பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. என்ன ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் கேட்ட கேள்வி சிவாயாக்காக தான் கேட்டினா, நான் அவரை சிவாயான்னு சொல்ல இல்லை. காரணம் என்றால் நான் அவரோட நெருங்கி பழகி இருக்கிறேன் ஐயா. நானே உணர்ந்திருக்கிறேன். இப்போ ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னமே அதை பார்த்துருக்கிறேன். அவருக்கு ஐயா நல்ல புண்ணியங்கள் உண்டு ஐயா. அவற்றை என்று சொன்னால் நீங்கள் 2 சொன்னீங்க. ஒன்று பிள்ளைகள் இல்லாவிட்டால் ஒன்று பாவம் செய்தவர்களாக இருப்பார், அவருக்கு கவலையாக இருக்கும். மற்றவர்கள் அது மெட்ட மாதிரி இருப்பார், இந்த பாசிட்டிவாக இருப்பார்கள், அது புண்ணியம். அப்போ பார்க்கும் பொழுது அவர் அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கு, நான் கவனித்து பார்த்துருக்குறேன். இன்னொன்று உதாரணமாக நான் திருப்பி ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு எனக்கு நம்பவே முடியாது இருந்தது. இந்த தவம் செய்து முடிய அவர் எல்லாம் முடிஞ்சது பிறகு அமைதியாக இருக்கணும், சத்தம் இல்லை. அப்போ நான் தான் தவம் செய்தது. அவர் கடைசியாக வாழ்த்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஒன்றுமே இல்லை. நான் அலர்ட் ஒன்று கொடுத்தேன். அப்போ அது பிறகு நான் வாழ்த்து சொல்லி போட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன். இப்போ என்னோட இருக்குது. அதில் அதை போட்டிருந்தேன். நான் மறந்துட்டேன். எப்படின்னு சொன்னால், ஐ வென்ட் இன்டு ஏதோ டீப் மெடிக்கேஷன். இல்லை, டீப் மெடிக்கேஷன். ஸோ ஐ வாஸ் அவுட் ஆஃப் ஃபோர்ஸ் என்று சொன்னால் அதில் கடுமையாக போயிட்டு அதனுடையால் அது முடிஞ்சே தெரியவில்லை. ஆளு போயிட்டா உணவு தெரிந்திருக்காது சொன்னால் அவர் அந்த மெடிடேஷன் போட்டது அந்த டைப் பண்ணிக்கு அது மெடிக்கேஷன் வந்துட்டுது. வாங்கி வச்சு நான் ஐயா கோமில்ல போடுறதுக்கு மருந்து போட்டுட்டு அந்த மயக்கத்திலே அவர் விட்டார் ஆக்குமெண்ட் சொல்லி போட்டு ஐயா சும்மா இருக்கிறீங்க அந்த கேட்டு. அப்போ தான் அவன் சொன்னார், நான் அது மெடிடேஷனில் டீப்பாக போட்டேன்னு சொல்லி சொல்ல எனக்கு நம்ப முடியாதுன்னு சொன்னால் அவரை இடங்களில் கவனிச்சிருக்கிறேன் ஐயா. அவரோட மாதிரி இருக்கு ஐயா. அதான் சொல்லுங்க ஐயா. வாழ்வாளமுடன். வாழ்க வளமுடன். வராயா நீங்கள் கையெழுத்துக்கிறீங்களோ? அப்ப ரேஸ் பண்ணதான். ஓகே ஓகே. இந்த கூட ஒழுக்கம் தவத்துக்கு அடுத்த அதிகாரமே அதுதான் ஐயா. ஆமாங்கய்யா. ஆமா, தவத்துக்கு அதுதான் அந்த பசுமாடு வாயில மேய்ந்ததுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். ஆமா, அது மாதிரி போலி துறவிகள் சமூகத்தை மேய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் சொல்லியிருப்பாரு. பெற்றம் ஏதோ ஒரு புலி ஒரு கவி இருக்கேன். என்ன ஆரம்பிக்குதுங்க? அதாவது புலித்தோல் போர்த்திய பசு. ஆமா ஆமாய்யா, வரும். ஒரு பெற்றம் புல் மேய்ந்தற்றுன்னு வரும். அதுலதான் அந்த கடைசி குரல் தான் வழித்தலும் நீட்டலும் வேண்டாம், அதுலதான் வரும். ஆமா, அதுல வருது. இது இந்த 2வது வரி பெற்றம் புல் மேய்ந்தற்றுன்னு வரும். அதாவது ஆமாய்யா, தவமறைந்து செய்தல் புதல் மறைந்து வேட்டு. அது வேடுவன் மறைந்திருந்து பறவை அடிப்பது போலன்னு. அதுக்கு முந்தி உள்ள குரலே சொல்றேன். அது வலியில் நிலை பெற்றம் புலியின் தோல் போர்த்தும் ஏதற்று. அதேதான். அதாவது பசு தோல் போர்த்திய புலின்னு பொதுவா சொல்லுவாங்க பழமொழி. ஆனா வள்ளுவர் அதை அப்படியே தலைகிட சொல்லி ஒரு அருமையான கருத்தை சொல்லிட்டாரு. புலித்தோல் போர்த்திய பசு, புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. ஏன்னா புலி வந்துருச்சுன்னா எல்லாம் பயந்து போயிடுவாங்க இல்லைங்களா? ஆமா,
புலி வந்துருச்சு. அப்ப புலி தோலை போட்டுக்கிட்டு மாடு மேய்ஞ்சதுன்னா யாரும் ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க. அதுல 2 விஷயம் இருக்குங்கய்யா. ஒண்ணு வந்து புலித்தோல் போத்திய பசு ஒன்று சொல்ற போது புலி வந்து பார்த்தா பயம், அப்ப காவலை நெருங்க மாட்டான். ஒன்னாச்சுங்களா? ஆமா. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, பயிருக்கு சேதம் இல்லை. ஆமா ஆமா. 2ஆச்சுங்களா? ஆமா. இதே போல இந்த போலி மதவாதி என்ன பண்றான், என்ன கும்பிட்டா உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படி ஆசையை காட்டுறான். என்னால் உங்களுக்கு நன்மையை தவிர எந்த வகையிலும் பாதிப்பு இல்லைன்னு சொல்றான். கரெக்ட். அதே மாதிரிதான் எப்படி பசு வந்து கொடுக்குதோ அதே போல இவன் வந்து சமுதாயத்துக்கு நல்லதை செய்வது போல எல்லாத்தையும் மேயிறான். மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாத ஒரு மேற்கொண்டவன் கொண்ட தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை பசு மேய்ந்தால் போன்றது அப்படின்றதான் அர்த்தம் அதுக்கு. அது உண்மையிலே நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்ப சில பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆமா. இப்ப சங்கராச்சாரியார் இப்ப பெரியவர் ஆதிசங்கரர், அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவருக்கு அப்புறம் வந்ததெல்லாம் கிட்டத்தட்ட குறளுக்கு உதாரணங்கள். உதாரணம் தான், 2 பேரும் உதாரணம் தான். நல்ல விஷயம். சொன்ன எல்லாத்துக்கும் உடனே வந்து போர்க்குடி தூக்குவாங்களே தவிர யாரும் யோசிப்பது கிடையாதுங்கய்யா. ஆமா 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 ஆமா. பட்டவர்த்தனமா நடக்குது. ஆனா அப்படியே பழகி போச்சு. ஐயோ அவங்க சொல்றீங்களே, அவங்கள போய் தப்பு சொல்லிட்டியா அப்படின்றதான் உடனே வெகுண்டு எழுவாங்களே தவிர யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. சொல்ற கருத்துல சொல்ற கோணத்துல யோசிக்க மாட்டாங்க. ஆமா. அந்த குறள் அவங்களுக்காகவே எழுதப்பட்டது. ஆமாமா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லா மதத்திலையும் வந்து இது மாதிரியான போலித்தனம் நிறைய இருக்கு இன்றைக்கு. ஆமா, எல்லா மதத்திலும் இருக்கு. அது உண்மைதான். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இன்னொரு சின்ன கேள்வி. ஐயா, என்ன சொன்னா, இந்த போன ஞாயிற்றுக்கிழமை உங்களோட சிந்தனை பிறகு இந்த கும்பமேளாவை பற்றி உங்களை கேட்டிருந்தேன். ஆமாங்கய்யா. நீங்க நான் அதை பற்றி பார்த்துட்டு சொல்றேன்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னீங்க. ஆமா. இன்னைக்கு அதை பற்றி சாதுவாக டச் பண்ணீங்க. அதை நீங்க பாத்தீங்களா தெரியல. அது வந்த செய்தியை பார்த்துக்கேன். பட் இது அது கும்பமேளாவுடைய நோக்கம் எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்றதெல்லாம் இன்னும் தேடலைங்கய்யா. இன்றைக்கு பார்த்தேன்னு சொன்னா அந்த 4 வராயாசனத்துல பார்த்திருப்பார். 4 பிளானெட்ஸ் அது வந்து நேர்கோட்டில் வருகுது. அப்படி வரும் பொழுது சங்கமும் அந்த ஆத்துல அதுல குளிக்கும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம், அதாவது செய்த பாவங்கள் எல்லாம் போயிடும். வராயாச்சரிக்கத்துலேருந்து தெரியுது. அந்த நம்பிக்கை வந்து அதில் செய்யறாங்க. அதுதான் அந்த அதாவது ஒரு ஒரு பக்தி மார்க்க கதையே தான் ஒண்ணு. இந்த தசாஸ்வமேத் காட் ஒன்று இருக்கு காசியில. அது அங்கதான் சிவனுடைய ஆலயம் இருக்கு. அந்த தசாஸ்வமேத் காட்ல வந்து சிவபெருமான் உமாயம்பலோட வர்றாங்க. ஏன்னா இந்த வர்றதுக்கு காரணம் என்னன்னா, உமையல் கேட்குறாங்க, நீங்க வந்து என்ன கங்கையில மூழ்கினா பாவமெல்லாம் போயிரு சொல்லிட்டீங்களே, இதை நம்பி மக்கள் பாவத்தை செய்துட்டு வந்து கங்கையில் மூழ்கி போயிட்டா எப்படி பரிபாலனம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிவபிரான் சொல்றாரு, நான் சொன்னனே தவிர யார் நம்ப மாட்டாங்க அப்படின்றாங்க. அது எப்படி நீங்க சொல்லி நம்பாம இருப்பாங்களா அப்படின்னு உமாதேவி கேட்குறாங்க. நம்புறாங்களா இல்லையா, நான் உனக்கு நேரடியாக காட்டுறேன் வா அப்படின்னு அழைத்து கொண்டு வந்து நேராக காசிக்கு வர்றார். இப்போ என்ன சொல்றாரு, இப்போ நான் வந்து மடியில ஒரு பிணமாக படுத்துக்கொள்கிறேன். நீ என்ன சொல்லணும், அங்க பாரு கங்கையில் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க ஒருத்தர மேல வர்றாங்கல்ல, வரும்போது கங்கையில் பாவத்தை கழுவிட்ட புண்ணியவான்களே, உங்களுடைய ஈர ஆடையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணியை என் புருஷனுடைய வாயில ஊத்துங்க, இவருக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு கேளு அப்படின்னு படுத்துக்கிட்டார். அந்த அம்மாவும் புலம்புறாங்க, ஒவ்வொருத்தருடையும் புலம்புறாரு. ஒரு பயம் வந்து ஒரு சொட்டு தண்ணி ஊத்தல. பொழுதே போயிடுச்சு. சிவபெருமான் எந்திரிச்சு உட்கார்ந்தார். பாத்தியா, நான் சொன்ன ஒரு வயலா நம்பினானா அப்படித்தான்ட்டார. இது ஒரு புராண கதையிலேயே இது மாதிரி ஒரு குறிப்பு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, புரியுது ஐயா, புரிஞ்சுது. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.
நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 79 மிகச் சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்போது ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு